நான் என்ன ஸ்டடி பண்றேன்னா சார், இப்போ இருக்கிற ரசனை என்ன? இப்ப இருக்கிற மக்களுடைய ஃபீல் என்ன? இதுக்கு முன்னால நான் தோத்து தோத்து கத்துக்கிட்டது இருக்குல்ல சார். இப்ப நான் ஒண்ணு தோக்குறேன். இந்த பாட்டு பண்ணா தோக்குறேன். இந்த பாட்டு பண்ணா ஜெயிக்கிறேன். ஏன்? என்ன காரணம்? இப்படின்னு நான் தோத்து தோத்து கத்துக்கிட்டத அப்ளை பண்றேன். ஸோ டைரக்டர்ஸ்க்கு நீங்க நல்ல மியூசிக் குடுக்கிறத விட சார், அவங்க கூட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி 50% மியூசிக்கே குடுங்க. அது அவங்களுக்கு பிடிக்கும் சார். எதுக்கு சொல்ல வரேன்னா சார் நானு, இங்க 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 வந்து கிரியேட்டிவ்ங்கிறது சார் ஒண்ணுமே இல்ல சார். இப்ப நீங்க உங்களோட படைப்புங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம் சார். அது அது ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறது தான் 2வதே தவிர, ஆனா படைப்பு நீங்க ஜென்யூனா குடுக்குறீங்களாங்கிறது மட்டும் தான் சார். நீங்க ஒரு படத்த உண்மையாவே ஜென்யூனா குடுத்துருக்கீங்க. தோத்து போச்சுன்னா நீங்க கவலையப்பட தேவையில்ல சார். ஏன்னா படைப்பு தானே சார். இன்னொரு படைப்பு பண்ணிட்டு போறோம் அவ்வளவுதான். படைப்பாளி வந்து என்னைக்குமே ஃபெயிலியர் ஆக மாட்டான் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் முதல்ல அவங்கள இப்படி இது பண்ணுவேன். ஸோ அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன நான் கிரியேட் பண்ணிருவேன் சார். அதனால எனக்கு வந்து டைரக்டர்ஸ் கூட பிரச்சனை இருந்தது கிடையாது. ஹீரோஸ் வருவாங்க அடுத்தது. இப்ப தெலுங்குல நெறைய படம் பண்ணும்போது என்னதுன்னா சார், ஒரு ஒரு கிணற தாண்டிருவோம். டைரக்டர் ஓகே பண்ணிருவோம். அடுத்தது அவங்க வந்து அ எனக்கு இது செட் ஆகல. மாத்தலாம் அப்படிம்பாங்க. டைரக்டர் என்ன சொல்லுவாரு என்கிட்ட, "எனக்கு தான் வேணும். நீங்க பேசிக்கோங்க." அப்படின்ட்டு அவங்க போயிருவாங்க. இப்ப இவங்க கூட பேசி, இந்த சார் இப்ப நான் சொல்லுவேன், புது பசங்க நம்மகிட்ட கேட்பாங்க. ஏதாவது இதுல எப்படின்னா, "நீங்க இந்த பாட்டு பண்றது, இந்த மாரி பேக்கிரவுண்ட் ஸ்கோர் அது இல்ல மியூசிக் டைரக்ஷனு. மனுஷங்கள வந்து மேனேஜ் பண்றது தான்." அது டைரக்ஷனும் கூட அப்படித்தான் சார். உங்களுக்கே கரெக்ட், தெரியும். ஒரு கரெக்ட். ஆர்டிஸ்ட்ட மேனேஜ் ஆமா. பண்றதும், டெக்னீஷியன மேனேஜ் பண்றதும் தான் டைரக்ஷன். ம்.